மேட்ச் ஆசியா கப் இந்தியா 3 தடவை அடிச்சு ஓட விட்டு உங்களுக்கு தெரிஞ்சல பாகிஸ்தான்காரங்க. அதாவது அபிஷேக் சர்மா வந்து பேசும்போது சொல்லியிருப்பாங்க பாருங்க, நான் வந்து பிரீமியம் பாஸ் பவுலர்ஸ்லாம் ரெடி ஆயிட்டு தான் வந்து. யாரு பிரீமியம் பாஸ் பவுலர்? யாரு? அதான் ஸ்ரீலங்காவா ஆப்கானிஸ்தானா ஜப்பானு. அதாவது அவனுங்க அடிச்சு சுண்ணாம்பு தடவிட்டானுங்க. மஞ்சள் சட்டையும் ப்ளூ சட்டையும் இந்தியன் டீமுக்கு எவ்வளவு பெரிய இது பண்ணிருக்காங்க, அவங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க இந்தியன் டீமுக்குன்னு தெரியுது இப்பதான். அதனாலதான் மஞ்சள் சட்டையும் ப்ளூ சட்டைக்கும் பெரிய ஃபேன்ஸ் இருக்கு சிவப்பு சட்டையை விட. புரியல, என்னதான் மஞ்சள் சட்டை ப்ளூ சட்டைனாலும் இன்னொரு சட்டை இருக்குது, சிவப்பு சட்டை, கருப்பு சட்டைலாம். கருப்பு சட்டையில ஒரு டீம் இங்க பாருங்க 2027 வேர்ல்டு கப்புக்கு புக் பண்ணிருக்கு. ஒரு ஆள் 27 வேர்ல்டு கப்புக்கே புக். பாத்தீங்க யாரு? ராணா. நம்ம கூட ராணா பிரதாப் சிங் அந்த மாதிரி பெரிய பெரிய ஆள் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. இப்ப பாருங்க இப்பதான் ஞாபகத்துக்கு வரான். பிளேயர் வந்து பவுலிங்கே போடாம எந்த ஃபார்மட்லயும் அதிகமா பெருசா யூஸ் பண்ணாம ஒரு மிகப்பெரிய லெஜெண்டா மாறுது அசித் ராணா தான். அதாவது டீமே டீம் பஸ்ல வரும், இவர் மட்டும் தனியா லம்போகினிலயோ அது கம்பீரோட லம்போகினில தான் வரான். ஏன் கம்பீர் இப்படின்னா மாட்டிருக்கோம்ல எனக்கு தெரியல. இந்தியா டீம் ஆஸ்திரேலியா அடுத்தது போகுது. கஷ்டமா இருக்கு ப்ரோ, கேப்டன்ல இருந்து தூக்கிட்டாங்க. கஷ்டமா இருக்கு. கிரிக்கெட் ஹிஸ்டரியிலேயே ஓடிஐல வின்னிங் பெர்சன்டேஜ் அதிகமான கேப்டன் யாருன்னு நினைக்கிறீங்க? ரோஹித் சர்மா தான். அதுவும் கடைசி 25 மேட்ச்லயும் 26 மேட்ச் கிரிக்கெட் ஹிஸ்டரியிலேயே அதான் கடைசி 25-26 மேட்ச்ல ஒரே ஒரு லாஸ். அந்த ஒரு லாஸ் பறக்க முடியாத லாஸ், ஏத்துக்கவே முடியலங்க. அதாவது ஜடேஜா கூட சொல்லியிருப்பாரு என்னன்னா, எனக்கு வந்து 2027 வேர்ல்ட் கப் விளையாடணும்னு ஆசை இருக்கு, ஆனா செலக்டர்ஸ் என்கிட்ட பேசினாங்க, இந்த மாதிரி நாங்க வந்து உங்களுக்கு டீம்ல இது பண்ணல, நாங்க ஆஸ்திரேலியா டூர் கொண்டு போல, ஏன் கொண்டு போலன்னு என்கிட்ட செலக்டர்ஸ் பேசினாங்க. ஆனா அவங்க என்ன பேசினது சந்தோஷம், ஆனா என்ன பேசினாங்கன்னு எனக்கு புரியல. வயசாயிடுச்சுப்பா, அதாவது ஜடேஜாக்கு அதாவது வயசான மாதிரியா இருக்கிறான். ஃபிட்னஸ் இப்ப வந்து இப்பவும் இந்தியன் டீம்ல வெஸ்ட் இண்டீஸ் நடக்குது. பெஸ்ட் பேட்ஸ்மேன் யாருன்னு நினைக்கிறீங்க? அது பெரிய ஆல்ரவுண்டர், ஹையஸ்ட் ரன், ஹையஸ்ட் விக்கெட்ஸ், பெஸ்ட் பேட்ஸ்மேன், பெஸ்ட் பவுலர் ரெண்டுமே ஜடேஜா தான். அதாவது அக்ஷர் பட்டேல் எத்தனை போறீங்க, வாஷிங்டன் சுந்தர் எத்தனை போறீங்க, உங்க லெஜெண்ட் கேட்டகரியில அசித் ராணா எத்தனை போறீங்க. ஸ்குவாட் பாத்தீங்கன்னு வைக்கலாம் ப்ரோ, செம்ம காமெடியா இருக்கும் தெரியுமா. அதாவது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் சிராஜ், ஹர்ஷ்தீப் சிங், ரஷீத் கிருஷ்ணா, ஹர்ஷித் ராணா ஆவான். அதாவது ஓகே பும்ராக்கு ஏன் கூட்டு போலன்னா, பும்ராவுடைய இது வந்து நம்ம ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு. நீ பும்ராக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்கணும்னா ஆக்சுவலா நீ எங்க ரெஸ்ட் கொடுத்துருக்கணும்னா இப்ப நடக்கிற இந்த சொத்த இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட்ல தான் ரெஸ்ட் கொடுத்துருக்கணும். அசித் ராணாவை எடுத்துன்னு போறதுக்கு பதில் நமக்கு நிதிஷ்குமார் ரெட்டின்னு ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் இருக்காரு. அசித் ராணாவுக்கு பதில் ஜடேஜா வந்துடலாம். அசித் ராணா தேவையே கிடையாது. நீங்க வந்துட்டு ஒன்னும் 4 ஃபாஸ்ட் பவுலரு இல்ல 5 ஃபாஸ்ட் பவுலரு 2 ஆல்ரவுண்டர் ஆட போறது கிடையாது. கண்டிப்பா ஹர்ஷ்தீப், சிராஜ், பிரசித் கிருஷ்ணா விளையாட வைக்க தான் போறீங்க. ஒரு மேட்ச் நான் சொல்லட்டுமா, ஒரு மேட்ச் அசித் ராணா விளையாடுவான், 10 ஓவர் போடுவான், 80 ரன் கொடுப்பான், மேட்ச் உட்கார வச்சிருவான். மேட்ச் நடக்கிறதா அசித் ராணா மேட்ச் ஆடனா அச்சல் மார்ஸ் கேமரன் ரெண்டு பேரே போட்டு குழப்பாங்க. எங்க ரோஹித் சர்மாவோட லவர் இருக்காருங்க, யாரு? ஹெட் டிராவிஸ் ஹெட். ஆமா, குழந்தை எடுத்துருவானுங்க. சொல்லலாம் தேவையில்ல, நம்ம ஆளுங்களே போய் சொல்லிட்டு வந்தாலும் அவனை பிடிச்சி அடின்னு சொல்லிட்டு வந்தாலும் சொல்றாரு. இந்தியன் டீம் எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்த்தா ஆஸ்திரேலியா கிரவுண்ட்ல ரோஹித் கோலி மட்டும்தான், யாருமே கிடையாது. கேஎல் அதாவது ஃபாரின் கண்ட்ரீஸ்ல நம்ம போயிட்டு பாங்க என்னதான் நடக்குது பாப்போமே. 27 நம்மளால பாப்போம் என்னதான் பண்றாங்க. அவ்வளவு பெரிய பிட்ச் எல்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு பாப்போம். அதான் இல்ல பிரஷர் பேட் கமெண்ட்ஸ் வர கலாய்ச்சி விட்டுருக்காங்க. அந்த இதெல்லாம் பாத்தீங்களா வீடியோலாம்? இப்பயும் வந்துட்டு இந்தியன் டீம் கிட்ட வந்துட்டு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தெரியல, வந்தா பாப்போம். நமக்கு ஹேசல்வுட்டும் ஸ்டார்க்குமே போதும். ரியோ வந்து முழக்கிற ஒரே பிளேயர் ரோஹித் மட்டும் தான், பேச்சே கிடையாது. கோலி கூட ஹேசல்வுட் வந்து கொஞ்சம் ஹேசல்வுட் அவங்க லைன் அண்ட் லென்த் தான் பக்காவா இருக்கும். பவுன்ஸ் வரும், பவுன்ஸ் நம்ம ஃபுல் ஷாட் அடிச்சு போயிட்டே இருக்கும். பவுன்ஸ் எனக்கு தெரிஞ்சு குட் லென்த் பால வந்து ரோஹித் சர்மா அளவுக்கு ஆடுற பிளேயர் எனக்கு தெரிஞ்சு வேர்ல்ட்ல யாருமே. அதான் சீரியஸா குட் லென்த் பால வந்து ஹிட் பண்றது ரோஹித் மட்டும் தான். கரெக்ட் ப்ரோ. மத்தவங்க ஆடுவாங்க, தட்டி விடுவாங்க, இந்த மாதிரி இருக்கும். தலையை தூக்கி சொருவுதான் அந்த டைமிங் தான். ஓடி சீரிஸ் யார் வின் பண்ணுவான் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா? ப்ரோ ரெண்டு டீமுமே ஓரளவுக்கு மிக்ஸ்டு மேட்சா தான் இருக்கு ப்ரோ. நானா இப்போ எத்தனை மேட்ச் ஏதோ ஒரு 2 கொண்டு ஏதோ ஒன்று இந்தியாவும் வின் பண்ணலாம், ஆஸ்திரேலியாவும் வின் பண்ணலாம் அப்படிப்பட்ட கேட்டகரி தான். இது ஆஸ்திரேலியன் கிரவுண்ட்ன்றதுனால ஆஸ்திரேலியா 60 இந்தியா 40 அவ்வளவுதான். ஆனா ஆஸ்திரேலியாவும் பெருசா ஒன்றும் 3 பிளேயர்ஸ்லாம் இல்லையா இருக்கிறதே. மிச்சல் மார்க்ஸ் 8 கிரீன் அவ்வளவுதான். அவனுக்கு ஓன் கிரவுண்ட், அது ஒண்ணுதான் அவனுக்கு. டீம் இந்தியா நல்லா இருக்கு. ரோஹித் சர்மா கோலி இல்லைன்னா ஓகே, கண்டிப்பா ஆஸ்திரேலியா ஒரு 80 இந்தியா 20 கொடுக்கலாம். இருக்கிறதுனால ஒரு 20% எடுத்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்ல, ரோஹித் சர்மாவோட ஃபிட்னஸ் சுத்தமா அப்படியே
டிரான்ஸ்ஃபர்மேஷன், பயங்கர டிரான்ஸ்ஃபர்மேஷன். நினைச்சு பாருங்களேன், ரோஹித் சர்மா வந்துட்டு போன வேர்ல்டு கப்ல விளையாண்ட மாதிரி நான் அடிச்சு தான் ஆட போறேன், அதுவும் வித்தவுட் கேப்டன்சி பிரஷர் நான் அடிக்க போறேன்னா நம்ம ஏன் இன்னொரு டபுள் செஞ்சுரி எதிர்பார்க்க கூடாது ரோஹித் சர்மா இருக்கு. நான் வந்து டபுள் செஞ்சுரி எதிர்பார்க்கறேன் இப்போ ரோஹித் கிட்ட இருந்து. எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியானா லட்டு சாப்பிடுற மாதிரி ரோஹித் கோலி சச்சின் இந்த 3 பேருமே ஆஸ்திரேலியா பெர்ஃபார்மன்ஸ்லயே 3 பேர் தான் பெஸ்ட். ஆஸ்திரேலியாக்கு எதிராக டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்க ஒரே ஆள் ரோஹித் மட்டும் தான், யாருமே கிடையாது. ஆஸ்திரேலியாக்கு எதிராக டபுள் செஞ்சுரிலாம் அது பீக் ஆஸ்திரேலியா அடிச்சாப்ல. சவுத் ஆப்பிரிக்கா ஓகே, பீக் ஆஸ்திரேலியா. சரி ஓகே ப்ரோ, பை ப்ரோ.